நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் இந்த வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாத கிரகம் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ராசியிலிருந்து கோச்சாரத்தில் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி விட வேண்டும். மாத கிரகம் ஒரு ராசியில் 2 மாதம் இருந்தால் பிரச்சனையும் வரும், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வரும். அதே மாதிரி வருட கிரகம் குருபகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுமையாக இருந்துச்சுன்னா எல்லோருக்குமே நன்மையும் உண்டு, அதன் வழியில் பாதிப்புகளும் உண்டு. இதன் அடிப்படையில் புதன் பெயர்ச்சியின் மூலம் 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. புத பகவானை பற்றி காணலாம். புத்தி, அறிவு, கணக்கு, எழுத்து, தரகு, கமிஷன், சகோதரிகள், பெண் குழந்தைகள், மாமன் உறவு, மனித உடம்பில் தோல். சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது பாவக்கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்றாலும் பாவக்கிரகங்களுடைய பார்வையில், குறிப்பாக சனி பகவான் பார்வையில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் நிற்பது மிக கடுமையான தோஷத்தை, பாதிப்பை உண்டாக்கும். சனி பகவான் காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு, புதன் காலபுருஷனுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி. இந்த புதனும் சனியும் பார்வையோ சேர்க்கையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ அல்லது ராசி பரிவர்த்தனையில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், மறைக்கிற விஷயங்கள், அதாவது மறைக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த ஜாதகனுக்கு மேலோங்கி இருக்கும். ஜாதகத்தில் சனி புதன் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகன் சுய புத்தியோடு நல்ல அறிவோடு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார். 2 தொழில், 2 வேலை, 2 வியாபாரம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அடுத்த 2 மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், ஜோதிடர்கள், அறிவால் புத்தியால் செயல்படக்கூடியவர்களுக்கு புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மிக சிறப்பான நிலை இருக்கும். கோச்சாரத்தில் 3ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். மகர ராசிக்கு 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன். உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை புதன் கொடுப்பார் என்றால், முழுமையாக மகர ராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டின் பலனை புதன் கொடுப்பார். அதாவது அப்பா காலத்திலேயே அப்பா வீட்டு மூலமோ சொத்து மூலமோ, சொத்து பத்திரங்கள் மூலம் பத்திரங்களை அடமானம் வைத்து கடன் வாங்கியிருப்பார். அதாவது 6ஆம் இடம் என்பது எதிரி, நோய், கடனை குறிப்பது. மகர ராசி என்பளுக்கு இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு வீட்டு பத்திரம், சொத்து பத்திரங்கள் மூலமாக கடன் வரும். இல்லை சொத்து பத்திரம் நான் வச்சு கடன் வாங்கலை அப்படின்னா வெளியில் யாரிடமாவது நண்பர்களிடம், உறவினரிடம், பக்கத்து காட்டுக்காரர்களிடம் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அசிங்க அவமானப்படுத்துவாங்க. உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. பெரும்பாலும் நான் பார்த்த வகையில் மகர ராசி என்பர்கள் சொத்து பத்திரங்களை பேங்க்லேயோ அல்லது தனியார்லேயோ வைத்து கடன் பெற்றவர்கள் ஏராளம் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகள் அதிகம் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நண்பர்கள் தான் எதிரியாக வருவாங்க. அதே மாதிரி மாமன் மச்சன்கள், மாமன் உறவுகள்
மகர ராசிக்கு எதிரியாக வருவாங்க. மகர ராசிக்கு புதன் வந்து 6, 9ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது, உடன் பிறந்த அக்கா, தங்கை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை, குடும்பத்தில் பெண் உறவுகள் தான் கடுமையாக வந்து கஷ்டப்படுவாங்க, பாதிக்கப்படுவாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்து அதிபதி புதனாக இருக்கும்போது, உங்களுக்கு வந்து நோயின் தாக்கம் குறைவாக தான் இருக்கும். உங்களை விட உங்களை சார்ந்தவர்கள், அதாவது பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், வாக்கப்பட்ட மனைவி, உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அவங்களுக்கு தான் வந்து புதனுடைய காரகத்துவ வழியில் நோய் நொடி தொந்தரவுகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 6வது வீட்டிலே சுக்கிரன், புதன் சேர்க்கை 2 கிரகங்கள் 6வது வீட்டிலே சேர்ந்திருக்கும் போது, அதாவது குடும்பத்தில் மகர ராசியை பொறுத்தவரை புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது மனைவிக்கு, அதாவது உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிரஷர், சர்க்கரை, இந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் தினந்தோறும் 3 வேளையும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு வியாதிகளை உங்கள் ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணி இருந்துச்சுன்னா ஏற்படுத்தி விடும். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன், காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி புதன். புதன் சுக்கிரன் கூட்டு மற்ற எல்லா லக்கணங்களுக்குமே, எல்லா ராசிக்குமே கடுமையாக வந்து வாழ்க்கை துணையை பாதிக்கும். மகர ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி ஆடி மாதம் 15 வரை ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது, அவர் வந்து மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் என்று மேற்கே உதய அஸ்தமனம், அதே மாதிரி வக்கரகதியிலும் கிழக்கே உதயம் அஸ்தமனம் என்று இந்த 2 மாதத்தில் சஞ்சாரம் செய்வார். மகர ராசிக்கு 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது, சொத்து பத்திரங்களை நீங்கள் வந்து பேங்கில் அடமானம் வைத்து பயிர் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, சொத்து பத்திரங்கள் சார்ந்து பிரச்சனைகள், கடன் வந்து நிவர்த்தியாகும். உங்களுக்கு வந்து அரசு சலுகைகள் இந்த காலகட்டத்தில் முழுமையாக கிடைக்கும். புதன் வந்து 6வது வீட்டிலே செல்லும்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். எதிரிகளுடைய, பகையாளியுடைய தொந்தரவுகள் நீங்கும். மகர ராசியை பொறுத்தவரை உங்களுடைய குடும்ப உள் விவகார ரகசியங்களை உங்கள் நண்பர்களிடமோ, மாமன் மச்சனன்களிடமோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து வெளிப்படையாக, வெள்ளந்தியாக நண்பர்களிடமோ, மச்சனனிடமோ சொல்லும்போது அவங்களே வந்து உங்களுக்கு எதிரிகளாக வருவாங்க. மகர ராசிக்கு 6வது வீட்டிலே பாக்கியாதிபதி புதன் ஆட்சி பெற்று செல்லும்போது உங்களுக்கு வந்து செல்வாக்கு பெருகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக அவங்களுடைய படிப்பு செலவு, அவங்களுக்கு சார்ந்த நல் விஷயங்கள், நல்ல காரியங்கள் மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்வீங்க. கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா மகர ராசிக்கு குரு பலன் வந்து விட்டது. குரு பகவான் 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்படியாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று செல்லும்போது குடும்ப பெண்களுக்கு, அக்கா, தங்கை, அம்மா, மனைவி, உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தை, குடும்ப பெண்களுக்கு அதிகமான உடல் உழைப்பு இருக்கும். இப்போ வந்து 6வது வீட்டிலே புதன் செல்லும்போது பெண்களுக்கான உபத்திரங்கள், உபாதைகள் மகர ராசி அன்பர்கள் கூடுதலாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மகர ராசியின் அதிபதி சனி பகவான் 3வது வீட்டிலே செல்கிறார். இது வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பு தான். 3வது வீட்டிலே சனி செல்லும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து, அதாவது பூர்வீகத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய மகர ராசி இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பானதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.